ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். அதிமுக 2 பிளவா இருக்கு. அது அடுத்து என்ன ஆகும், யார் கைக்கு போகும் அப்படின்றது ஒன்று. இப்போ ஏற்கனவே நேற்று இன்பதுரை கொறடா உத்தரவு தான் ஃபாலோ பண்ண, அவங்க உத்தரவுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது மீறினா நடவடிக்கை எடுப்போம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அடுத்து என்ன ஆக போகிறது அப்படின்றது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அரசு, விஜய் தலைமையிலான அரசு இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ண போகிறாங்க? இப்போ சிவி சண்முகம், எஸ்பிவி போன்ற அந்த அணியினரை அமைச்சரவையில் சேர்க்க போகிறாங்களா, இல்லை அது சேர்க்க மாட்டாங்களா? இது ஒரு கேள்வி. அப்படி சேர்த்தா இவங்களுக்கு என்ன மாதிரி ஆகும், சேர்க்காம இருக்கணுன்றது தான் நிலைப்பாடா? எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? இல்லை, முதல்ல அதிமுகவினுடைய எதிர்காலம் என்பது கிட்டத்தட்ட அந்த கட்சி பல ஆளுமைகளை இழந்திருக்கிறது. அது ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் காரணம். கிட்டத்தட்ட இந்த தேர்தல் நம்ம பேசாத ஒரு விஷயம், சசிகலா அவர்கள் தனியாக நின்றது. முதுகலத்தூர் உட்பட ஒரு 4-5 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் அவர்களும் பாதிப்பு இல்லைன்னா ஒரு 52, 53 என்கிற எண்ணிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்திருக்க முடியும். இப்படி பிளவுபட்டவர்கள் பல பேர் வெளியில போனவங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள்ல மட்டும் அதிமுகவிலிருந்து வெளியேறவங்களை பார்த்தாலே, நாங்குநேரில் ரெட்டியார்பட்டி நாராயணன் தொடங்கி கிட்டத்தட்ட போடியில் ஜெயித்த ஓபிஎஸ் அவர்கள், ஒரத்தநாட்டில் ஜெயித்த வைத்தியலிங்கம் அவர்கள், ஆலங்குளத்தில் ஜெயித்த மனோஜ் பாண்டியன் அவர்கள், ஒரு 10-15 பேர் எம்எல்ஏக்களா இருக்காங்க. அப்ப முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் கட்சிங்கிற சின்னம், இரட்டை இலை, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இதுக்கு மட்டும்தான் வேல்யூ, நபர்களுக்கு இல்லைன்னு அவர் நினைக்கிறார். அப்படி நினைத்து கொண்டு பல ஆளுமைகளை இழந்து விட்டார். இப்பவும் சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் 25ஆகத்தான் இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையை அவர் உடையவோ விலகவோ அனுமதித்தால் அது அதிமுகவை இன்னும் சேதப்படுத்தும். இதே நிலைமை தொடர்ந்தா 1967க்கு பின்பு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையானதோ அந்த நிலைமை அதிமுகவுக்கு வந்துடும். அது ஒரு வகையில கட்சியினுடைய நிகழ்காலத்தை கவலைக்குரியதாகவும் கட்சியினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குரியதாகவும் மாற்றிடும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதில் சில சமரசங்கள் செய்யணும். செய்தி ஏதோ ஒரு வகையில அவர்களை அணைத்துக் கொள்வது, இழுத்துக் கொள்வது போன்ற வேலைகளை செய்யணும். அது கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுகிற பொழுது அது இவருக்கே கூட ஆபத்தா முடியும். பொதுச் செயலாளர் இருக்கையவே கேள்விக்குறியாக்குவாங்க. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரவையில் இவர்கள் இடம்பெற்றால், ஒருவேளை சிவி சண்முகம் அவர்களோ வேலுமணி அவர்கள் தரப்போ வேறு யாரோ கிட்டத்தட்ட அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றால் அது கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கே ரொம்ப ஆபத்தா முடியும். ஏனென்றால் கட்சி தாவல் தடை சட்டம் அப்ப பொறுத்த சொல்லுவாங்க. 32 பேர் இல்லை, இவர்களோட 25 பேர் தான் இருக்காங்க, 3/2 பங்கு பேர் இல்லை, இல்லாத சூழல்ல தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சபாநாயகர்கிட்ட மனு கொடுப்பாங்க. சபாநாயகர் முடிவு தான் இறுதியானது. ஆனா இவர்கள் அமைச்சரே ஆயிட்டாங்கன்னா நீதிமன்றத்துக்கும் போவாங்க, சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு போவாங்க. அது தாவேக்காவுக்கு இவ்வளவு நாள் வர அந்த தூய சக்திங்கிற இமேஜ் மேல ஒரு சவாலை எழுப்போம். ஸோ அப்ப இது ஒரு அதிமுகவுக்கும் சேதம், தாவேக்காவுக்கும் சேதம். அதுல அது திமுகவுக்கு பிளஸ் ஆயிரும். திமுக சொல்லுவாங்க களத்துல, பாருங்க தூய சக்தின்னு வந்தாரு, எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு பாருங்க அப்படிங்கிற வாதத்தை முன்னெடுப்பாங்க. அது திமுகவுக்கு தான் லாபம் தரும். இல்லை, எனக்கு என்ன கேள்வினா, தமிழக வெற்றி கழகம் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? அவங்க இந்த கூட்டணியோட இவங்களை அரசில் சேர்த்துக்குவாங்களா? கேபினெட் அவர் எடப்பாடி சொன்ன மாதிரி கேபினெட்டில் சேர்த்துக்குவாங்களா? இல்லை தள்ளி நின்று ஆதரவு மட்டும் போதும் அப்படின்ற இடத்துக்கு வச்சுக்குவாங்களா? என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க? எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்கணும்? ஆதரவு மட்டும்தான் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 32 பேர் இல்லை, உங்கள்கிட்ட பிரதிநிதித்துவம் இல்லை. அது 32 இல்லாமல் ஒரு அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வது என்பது தாவேக்காவுக்கே ஆபத்தானது, சிக்கலானது. அதனால இவர்கள் அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. இவர்களுக்கு ஒரு பொறுப்பா ஒரு அமைச்சரை நியமிக்கலாம், இவர்கிட்ட நீங்க எது வேணுமோ 1-to-1 பேசிக்கங்களா, சில சலுகைகள் கிடைக்கும், சகாயங்கள் கிடைக்கும், அது வேணும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இவர்களை அமைச்சரவையில போய் இடம்பெற செய்வது என்பது 32 என்கிற இலக்கை எட்டுகிற வரை அது சாத்தியமே இல்லை. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயும் தவறு இருக்கிறது. நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல கட்சிக்கு உழைத்தவர்கள், உண்மை தொண்டர்கள், இவங்கெல்லாம் பொறுப்புக்கு வருவாங்க, எம்எல்ஏ ஆக முடியும். நீங்க கிட்டத்தட்ட லால்குடியில லிமாரோஸ் அவர்களை கூட்டு வந்தீங்க. இன்னைக்கு அவங்க தானே முதல்ல இதை வெளிப்படுத்துறாங்க. தாவேக்காட்ட பேசிட்டு இருக்கோம், தாவேக்கா கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட பேசுதுன்னாங்க. அதனுடைய நீட்சி தான் இவ்வளவு புள்ளிகளும் நிற்கிறது. அப்ப அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் தவறு இருக்கிறது. ஆனா தாவேக்காவை பொறுத்தவரை சேஃபான ஆட்டம் தான் ஆடுவாங்க. இவர்களை உள்ளே இழைத்து அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்காது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது 32 என்கிற எண்ணிக்கை தொடுகிற வரை இருக்காது. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.